ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, அதாவது கருப்பையில் பதிகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதாவது ஓவுலேஷனுக்கு அப்புறம் என்ன மாதிரியான உணவெல்லாம் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான உணவெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, அதை பற்றி பார்ப்போம். இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 7வது to 8வது நாள், அதாவது 10வது நாள்னாலும் நடக்கலாம். 10 நாள் கழித்து நடக்கும். அதாவது உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி 30 நாள்னு வச்சுக்கோங்க. அதாவது 21வது நாள்லேருந்து 25வது நாள் வரை, அந்த நாள்லேருந்து ஏதாவது ஒரு நாளில் வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கும். அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி 7 நாளைக்கு முன்னாடி இல்லைனா 8 நாளைக்கு முன்னாடி இருக்கும் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். இம்ப்ளான்டேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டையும் விந்தணுவும் சேர்ந்து கருவாக மாறும், அதுதான் இம்ப்ளான்டேஷன். அதாவது அந்த கரு கருப்பையில் பதியும். சில பேருக்கு பெண்களுக்கு வந்துட்டு சிம்டம்ஸ் இருக்கும். சில பெண்களுக்கு வந்துட்டு அந்த 21வது நாளில் 25 நாளுக்குள்ளே லைட்டாக ப்ளீடிங் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு சில இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ்னாலும் இருக்கலாம். அந்த டைமில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கணும். நம்ம இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகவே இல்லை, ஆனால் பேபிக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த மந்த் நமக்கு கரெக்டாக நடக்கும் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டாக்டரோட சப்போர்ட்டிவையும் எடுத்துகிட்டு ஒரு ப்ராப்பரான டயட்டையும் எடுத்துக்கோங்க. இப்போ ஓவுலேஷனுக்கு அப்புறமா டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ப்ரொஜெஸ்டான் சப்ளிமெண்ட் தருவாங்க. ப்ரொஜெஸ்டான் டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி நிறைய மாத்திரைகள்லாம் இருக்கும். ஹெல்த்தி ப்ரெக்னென்சி சப்போர்ட் பண்ணுறதுக்காக, பேபி ஃபார்ம் ஆக வைக்கிறதுக்காக. அந்த மாதிரி நம்மளோட ஹார்மோன்ஸ் சமநிலையாக இல்லைனா கூட நமக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகும். இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா டேப்லெட் எடுத்துக்கல, ஏதாவது எக்ஸ்ட்ரா ஹெல்த்தியாக எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியாக எடுத்துக்கலாம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு. நிறைய பேர் இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு அதிலேயே கிளிக் ஆகிரும். ஸோ நீங்கள் இதுவரை டேப்லெட் எடுத்துக்கல அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட பாருங்கள். ப்ரொஜெஸ்டான் அந்த மாதிரி டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன உணவு சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சதுமே தண்ணீர் குடிச்சிருங்க ஃபஸ்ட்டு. அப்படி ஹெல்த்தியாக இருக்கணும்னா அந்த வாட்டரில் 5 பாதாம் எல்லாம் ஊற வச்சுருங்க. 1 ஸ்பூன் சூரிய விதை இதெல்லாமே சேர்த்து ஊற வச்சுருங்க. நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சதும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி வெதுப்பாக குடித்ததுக்கப்புறமா நட்ஸ் சேர்த்துக்கோங்க. பாதாமையும் சூரியகாந்தி விதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோட்டீன் நிறைஞ்சதாக மாற்றிக்கோங்க. ஒரு நாள் பச்சை பயிறு தோசை சாப்பிடுங்க. மறுநாள் மஞ்சள் கலர் பாசி இன்னொரு நாள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் பிரெட் ஆம்லேட் அப்படி எல்லாமே ப்ரோட்டீனாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா பழங்களில் கண்டிப்பாக அவகேடோ சேர்த்துக்கோங்க, ஆரஞ்சு சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் கொய்யாப்பழமும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இளநியில் சியா சீட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் ஊற போட்டுருங்க. அதை லன்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிருங்க. சியா சீட் மிக்ஸ் பண்ணுறத ரெகுலராக எடுத்துக்கோங்க. அதுவுமே ஒமேகா 3 ரொம்பவே அதிகமாக இருக்குது. கால்சியம் சத்தும் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ அது கட்டாயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓவுலேஷனுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம முதல் நாளே ஆரம்பிக்கலாம். மாதவிடாய் ஸ்டார்ட் ஆன முதல் நாள்லேருந்தே இதெல்லாம் எடுத்துக்கலாம். மாதவிடாய் ஸ்டார்ட் ஆன நாள்லேருந்து எடுத்துக்கலான்னு சொன்னேன்ல, அதில் நான் சொல்லியிருந்தேன்ல சூரியகாந்தி விதை, அது கூட பூசணி விதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வால்நட்ஸும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தினம் உங்கள் உணவில் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் வரைக்கும் நல்லா யோகா பண்ணுங்கள். ஓவுலேஷனுக்கு அப்புறமா நீங்கள் வாக்கிங்க்கு மாறிக்கோங்க. சுத்தமாக எதுவுமே பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். சின்ன வேலையெல்லாம் செய்யுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம். அப்புறம் வயரெல்லாம் அமுங்கி ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி எதுவுமே பண்ண வேணாம். நார்மலாக நீங்கள் எப்போதும் போல் நார்மல் மென்டாலிட்டியோடையும் இருக்கணும். எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்தாலும் நமக்கு அந்த பேபி உருவாக தான் அது நடக்குது அப்படின்னு நீங்கள் மைண்டை கிளியராக வச்சுக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க. நன்றி.